ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் லாஸ்ட் ஸ்ப்ரிங் ஆனிஸ் ஜங் அவர்கள் எழுதின லாஸ்ட் ஸ்ப்ரிங் லெசனுடைய கண்டினியூட்டியை பார்ப்போம். போன வீடியோவில் பார்ட் 1ல் சாஹிப் ஆலமுடைய ஸ்டோரி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் முகேஷ் அப்படிங்கிற ஒரு சைல்டு லேபருடைய ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். இது எடுத்தோடனே இந்த ஒரு கொட்டேஷனில் ஸ்டார்ட் ஆகுது. ஐ வாண்ட் டு டிரைவ் அ கார். அதாவது இந்த முகேஷ் இருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த சைல்டு லேபரர் தான் சொல்கிறான், நான் கார் ஓட்டணும், அவனுடைய ஆசை கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ லெட்ஸ் கண்டினியூ த ஸ்டோரி. முகேஷ் இன்சிஸ்ட் ஆன் பீயிங் இஸ் ஓன் மாஸ்டர். ஐ வில் பி அ மோட்டார் மெக்கானிக் ஹீ அனௌன்சஸ். இப்போது முகேஷ் என்ன சொல்கிறான்னா, நான் எனக்கு நானே நான் ஒரு ஓன் மாஸ்டர் ஆகணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும்? ஐ வில் பி அ மோட்டார் மெக்கானிக். நான் ஃப்யூச்சரில் ஒரு மோட்டார் மெக்கானிக் நான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். டு யூ நோ எனிதிங் அபவுட் கார்ஸ்? ஐ ஆஸ்க். ஆனிஸ் ஜங் முகேஷ் கிட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஆனிஸ் ஜங் கேட்குறாங்க, டு யூ நோ எனிதிங் அபவுட் கார்ஸ்? உனக்கு கார்களை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஐ வில் லேர்ன் டு டிரைவ் அ கார். ஹீ ஆன்சர்ஸ் லுக்கிங் ஸ்ட்ரைட் இன் டு மை ஐஸ். அப்போது ஐ வில் லேர்ன் டு டிரைவ் அ கார். நான் கற்றுக்குவேன் அப்படிங்கிறான். காரை பற்றி தெரியாட்டி என்ன, நான் கற்றுக்கிட்டு நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது பாருங்கள், லுக்கிங் ஸ்ட்ரைட் இன் டு மை ஐஸ் அப்படின்னா, லுக்கிங் ஸ்ட்ரைட்னா அவன் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறான்னு அர்த்தம், சரிங்களா? கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறான். அவனுடைய கான்ஃபிடென்ஸ் ஆனிஸ் ஜங்குக்கு தெரியுது. சரிங்களா? அடுத்தது, ஹிஸ் ட்ரீம் லூம்ஸ் லைக் எ மிராஸ் அமிஸ்ட் த டஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ் that fill his town Firozabad, famous for its bangles. அவனுடைய கனவு பாருங்க, his dream looms, அப்படியே பெரிதாக போகுது. லூம்ஸ்னால் என்லார்ஜஸ். அப்படியே அவனுடைய கனவு அப்படி விரிவடைஞ்சிட்டே போகுது. லைக் எ மிராஸ். இதை மிரேஜ்னு உச்சரிக்கக்கூடாது, மிராஸ்ன்னு தான் உச்சரிக்கணும். கடைசியில் இசட் சவுண்ட் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ மிராஸ் அமிஸ்ட். இப்போ மிராஸ்னால் என்னது? ஒரு காணல் நீர்னு சொல்கிறோம் இல்லையா, காணல் நீர் அது மாதிரி அவனோடது இதாகுது, அவனோட விரிஞ்சிட்டே போகுது. மிராஸ் அமிஸ்ட் த டஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ் தட் ஃபில் ஹிஸ் டவுன் ஃபிரோசாபாத், ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பேங்கிள்ஸ். அதாவது ஃபிரோசாபாத் பேங்கிள்ஸ், வளையல்கள் தயாரிக்கக்கூடிய அங்கே தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது. அதுக்கு ஃபேமஸ்ஸு. நம்ம ஊரில் எப்படி சேலம்னா மாம்பழத்துக்கு ஃபேமஸ்ன்னு சொல்கிறோம், மணப்பாறைன்னா மணப்பாறை முறுக்கு, அப்புறம் திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொல்கிற மாதிரி, பழனிக்கு பஞ்சாமிர்தம்னு சொல்கிற மாதிரி ஃபிரோசாபாத்னாவே பேங்கிள்ஸ் தான். அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்லாம் டஸ்ட்டு அப்படியே புழுதி கிளம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற பையன்தான் முகேஷ். அவனுடைய லைஃப் அப்படி இருக்குது, ஆனால் அவனுடைய ட்ரீம் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன் பாருங்கள். எவ்ரி அதர் ஃபேமிலி இன் ஃபிரோசாபாத் இஸ் என்கேஜ்ட் இன் மேக்கிங் பேங்கிள்ஸ். அப்படின்னா எவ்ரி அதர் ஃபேமிலினா எல்லாமே, அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள், எல்லா குடும்பங்களும் ஃபிரோசாபாத்தில் இருக்க குடும்பங்கள் எல்லாமே பேங்கிள் மேக்கிங்கில் தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த குடிசை தொழில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லைன். இட் இஸ் த சென்டர் ஆஃப் இந்தியாஸ் கிளாஸ் ப்ளோயிங் இண்டஸ்ட்ரி வேர் ஃபேமிலிஸ் ஹவ் ஸ்பெண்ட் ஜெனரேஷன்ஸ் ஒர்க்கிங் அரவுண்ட் ஃபர்னாசஸ், வெல்டிங் கிளாஸ், மேக்கிங் பேங்கிள்ஸ் ஃபார் ஆல் த விமென் இன் த லேண்ட் இட் சீம்ஸ். அதாவது அங்கே அதுதான் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு முக்கியமான மத்திய பகுதி, சென்டர் ஆஃப் இந்தியாஸ். எதுக்குன்னா கிளாஸ் ப்ளோயிங் இண்டஸ்ட்ரி. அதாவது பேங்கிள்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க, அதை ப்ளோ பண்ணி தான் தயாரிக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த கிளாஸ் ப்ளோயிங் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அது முக்கியமான அது ஒரு ஃபிரோசாபாத் பகுதி. வேர் ஃபேமிலிஸ் ஹவ் ஸ்பெண்ட் ஜெனரேஷன்ஸ். அதாவது கொள்ளு தாத்தா அந்த தொழிலை பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் தாத்தா பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் அப்பா பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் பையன் பண்ணுவான், அடுத்தது பையனோட பையன் பண்ணுவான், அந்த பையனோட பையன் பண்ணுவான். அப்படி ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸாக அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் அந்த வளையல் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் தான் அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ் கழிக்கிறாங்க. எப்படி அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஒர்க்கிங் அரவுண்ட் ஃபர்னாசஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய ஒரு பெரிய ஒரு அகன்ற வாய் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும் அமைப்பு. அதுக்குள்ளே தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நிறைய நிலக்கரி இல்லைன்னா விறகு இதெல்லாம் போட்டு தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது எதுக்குன்னா சூடாக்குறதுக்கு. ஓகே, ஒரு பொருளை சூடாக்குறதுக்கு. இப்போ அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் சூடு பண்ணி அதை மெல்ட் ஆக்கி அதை வச்சு தானே ஷேப்பெல்லாம் கொண்டு வராங்க. அந்த ஃபர்னாசஸ் இருக்குது. வெல்டிங் கிளாஸ்,
நம்ம வளையல்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் பிளேஸில் வந்து வெல்டிங் பண்ணியிருப்பாங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த வேலை நடக்குது. அடுத்தது மேக்கிங் பேங்கிள்ஸ் ஃபார் ஆல் த விமென் இன் த லேண்ட் இட் சீம்ஸ். இது வந்து ஆக்சுவலாக இந்த லேண்ட் அப்படிங்கிறது வந்து த ஹோல் கண்ட்ரிக்கே அவங்க தான் வந்து அங்கே தான் வந்து வளையல்கள் தயாரிக்கிறாங்கங்கிற மாதிரி இதை எக்ஸாசரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாசரேட் பண்ணி சொன்னால் அதுக்கு பேர் என்ன? ஹைப்பர்பலி. இது ஒரு பொய்டிக் டிவைஸ். ஓகேங்களா? அடுத்தல என்ன பாருங்கள், முகேஷ் ஃபேமிலி இஸ் அமாங் தெம். அதில் முகேஷ் ஃபேமிலியும் ஒன்று. நன் ஆஃப் தெம் நோ தேட் இட் இஸ் இல்லீகல் ஃபார் சில்ட்ரன் லைக் ஹிம் டு ஒர்க் இன் த கிளாஸ் ஃபர்னாசஸ் வித் ஹை டெம்பரேச்சர்ஸ் இன் டிஞ்சி செல்ஸ் வித்தவுட் ஏர் அண்ட் லைட். அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஆக்சுவலாக 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்துட்டு இந்த மாதிரி தொழிலெலாம் ஈடுபடுத்துறது வந்து இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பானது. 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் கண்டிப்பாக கட்டாய கல்வி வந்து படிக்கணும். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி வேலையில் பயன்படுத்துறது வந்து இல்லீகல் அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் இந்த மாதிரியான ஹை டெம்பரேச்சர்ஸில் பயங்கரமான வெப்பமாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸ் இருக்கக்கூடிய இன் டிஞ்சி செல்ஸ் அப்படின்னா டார்க் ரூம்ஸ், சரிங்களா, அங்கே வித்தவுட் ஏர் அண்ட் லைட் அப்படி அதுக்குள்ளே வந்து இப்படி ஒர்க் பண்ணுறாங்களாம். சரிங்களா? தட் த லா இஃப் என்ஃபோர்ஸ்ட், அதாவது சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தை நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணோம்னா could get him and all those 20,000 children out of the hot furnaces where they slog their daylight hours, often losing the brightness of their eyes. அப்போது சட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணோம்னா, ஒரு என்ஃபோர்ஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 20,000 குழந்தைகளை வந்து அந்த மாதிரியான ஹாட் ஃபர்னாசஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, தே ஸ்லாக் தேயர் டே லைட் ஹவர்ஸ். அப்படியே தே ஒர்க் வெரி ஹார்ட். ஸ்லாக்னா ஒர்க் வெரி ஹார்ட் இந்த டே லைட் ஹவர்ஸ், சரிங்களா, அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃபன் லூசிங் த பிரைட்னஸ் ஆஃப் தேர் ஐஸ். அவங்களுடைய கண்கள் வந்து என்ன ஆகுதுன்னா இருட்டுக்குள்ளே ரொம்ப அந்த வெளிச்சத்தை பார்த்து வேலை செஞ்சு என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய கண் பார்வையவே இழந்துடுறாங்க. பிரைட்னஸ் ஆஃப் தேர் ஐஸ் அப்படின்னா கண் பார்வை வந்து அவங்க இழந்துடுறாங்க. சரிங்களா? சரி, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவோம். வாட் இஸ் சாஹிப் லுக்கிங் ஃபார் இந்த கார்பேஜ் டம்ப்ஸ்? என்ன சாஹிப் வந்து என்ன கார்பேஜ் டம்ப்ஸில் வந்து தேடிட்டு இருந்தான்? லுக்கிங் ஃபார் அப்படின்னா ஸ்க்ரவுஞ்சிங் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. சரிங்களா? என்ன தேடிட்டு இருந்தான்? இஸ் லுக்கிங் எனிதிங், ஏதாவது நான் வந்து சொல்லியிருந்தேன் லுக்கிங் ஃபார் கோல்டுன்னு சொன்னோம். அந்த கோல்டு அப்படின்னா நாட் ரியல் கோல்டு. வாட் எவர் திங்ஸ் ஹீ கெட்ஸ் இன் த கார்பேஜ், இட் மே பி அ காயின், 1 ரூபி காயின், 5 rupees காயின், சம்டைம்ஸ் 10 rupees கரன்சி நோட்டு. ஓகே, என்ன இது கிடைச்சாலுமே அவனுக்கு வந்து அது கோல்டு இல்லைங்களா, அந்த ரேக் பிக்கருக்கு. அதுதான் வேர் இஸ் ஹீ அண்ட் வேர் ஹேஸ் ஹீ கம் ஃப்ரம். இப்போ அவன் எங்கே இருக்கான்? சீமாபுரியில் இருக்கான். சரிங்களா? டெல்லியோடைய பெரிஃபெரி சீமாபுரியில் இருக்கான். வேர் ஹேஸ் ஹி கம் ஃப்ரம், அவன் எங்கேருந்து வந்திருக்கான்? பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்காங்க. 1971 ஒரு ஸ்டாம் ஏற்பட்டுச்சு. அந்த ஸ்டாம் ஏற்பட்டப்போ என்ன ஆச்சுன்னா, கடல் தண்ணியெல்லாம் வந்து வயல்களில் புகுந்துட்டனால அந்த உப்பு வந்து படிஞ்சிட்டனால அந்த நிலங்கள்லாம் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி தன்மையை வந்து இழந்துருச்சு. அதனால் அவங்களால விவசாயம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி லேண்ட் ஆனதுனால அவங்க மைக்ரேட் ஆகி இங்கே வந்துட்டாங்க. சரிங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் டஸ் த ஆத்தர் ஆஃபர் ஃபார் த சில்ட்ரன் நாட் வேரிங் ஃபுட்வேர்? இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரி அவங்க வந்து இருக்காங்க. ட்ரெடிஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த பர்பியூச்சுவல் பாவர்ட்டி, கண்டிஷன் ஆஃப் பர்பியூச்சுவல் பாவர்ட்டி, தொடர்ந்து அவங்க வந்து வறுமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்டர் த பாவர்ட்டி லைன் தே ஆர் லிவிங். அதை வந்து அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது தேர்டு பாருங்கள். இஸ் சாஹிப் ஹாப்பி ஒர்க்கிங் அட் த டீ ஸ்டால்? எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. சாஹிப் வந்து டீ கடையில் வேலைக்கு சேர்ந்துருந்தான் இல்லையா, அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அவனுக்கு 800 ரூபாய் சம்பளம். அதில் 3 வேளையும் சாப்பாடு கொடுத்துருவாங்க. அந்த வேலையை செய்யும்போது அவன் வந்து ஹாப்பியாக இருந்தானா? கிடையாது, ஹாப்பியாக இல்லை. சரிங்களா? ஏன் ஹாப்பியாக இல்லைன்னு பாருங்கள். எக்ஸ்பிளைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ அவன் கையில் வந்து டீ ஸ்டாலில் வேலை செய்கிறதுனால அவன் கையில் ஒரு கேனிஸ்டர் வச்சுருக்கான். அந்த கேனிஸ்டர் வந்து லைட் வெயிட்டு தான். அதை அந்த இதை வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து பின்னாடி சமுதிரம் போவான் இல்லையா, அந்த குப்பையிலேருந்து தேடி எடுத்த அந்த ரேக் பிக்கிங் பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே சமுதிரம் போவான்ல, அந்த சாக்குப்பையை விட இந்த கேனிஸ்டரோட வெயிட்டு கம்மி தான். ஆனால் இவனுக்கு அந்த சாக்குப்பை குப்பையை பொறுக்கிட்டு போகிற அந்த சுமை இருக்கு இல்லையா, அந்த சுமை கூட வந்து இவனுக்கு பெட்டராக தெரியுது. ஆனால் கேனிஸ்டர் வந்து அதை விட லைட் வெயிட்டு தான். ஆனால் இது வந்து அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால்,
அந்த ரேக் பிக்கிங்க்கு வந்துட்டு அவனுக்கு வந்து ரொம்ப கேர்ஃப்ரீ லுக் இருந்தது அவனுக்கு அந்த டைமில். ஏன்னா அவன் தான் அந்த தொழிலுக்கு வந்து அவனே ராஜா, அவனே முதலாளி, அவனே தொழிலாளி மாதிரி. ஆனால் இப்போ டீ ஸ்டாலோட ஓனர் வந்து வேறு ஒருத்தர், அவருக்கு கீழே வந்து இவன் வேலை செய்கிறான். இப்போ அவன் வந்து ஹீ இஸ் நோ லாங்கர் ஹிஸ் ஓன் மாஸ்டர். அதனால தான் வந்து இது வந்து ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கள், அடுத்த லைன் போயிடுவோம். இப்போ டாப் லைனை பார்த்துக்குங்க. முகேஷ் ஐஸ் பீம் as he volunteers to take me home, which he proudly says is being rebuilt. இப்போ முகேஷோடைய கண்கள் வந்து அப்படியே பிரகாசமாக இருக்குது. அப்படின்னா என்னது, ஹி வாஸ் வெரி ஹாப்பி. எதுக்கு அப்படின்னா, ஆஸ் ஹி வாலண்டியர்ஸ் டு டேக் மீ ஹோம். அவன் வந்து ஒரு நாள் என்னாச்சு, நல்லா ஆனிஸ் ஜங் வந்து இந்த பசங்களோடலாம் நல்லா பழகிட்டாங்க இல்லையா. அதனால் ஒரு நாள் அவன் வாங்க எங்களோட வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொல்கிறான்னா, விச் ஹி ப்ரௌட்லி சேஸ் இஸ் பீயிங் ரீபில்ட். எங்கள் வீட்டை நாங்கள் வந்து அதை நல்லா மராமத்து வேலை பார்த்து நாங்கள் கட்டிகிட்ருக்கோம், ரீபில்ட் பண்ணிகிட்ருக்கோம், புதுசாக கட்டலை. சரிங்களா? ஏற்கனவே இருந்தது பழைய வீடு, இடிச்சு போனது, ஓட்டையானது, இதெல்லாம் வந்து பட்டிங் டிங்கரிங் பார்க்குறாங்க. ஓகே, அதை வந்து இவன் பெருமையாக சொல்லிட்டு போகிறான். புரியுதுங்களா? அவங்களுக்கு அதே பெருமையான ஒரு விஷயம். புது வீடு வாங்க முடியாது, கட்ட முடியாது, பெரிய பொருள் செலவில் கட்ட முடியாது. ஆனால் இருக்கிற குடிசை வீடாக இருந்தாலும் அதை ரீபில்ட் பண்ணுறது அவன் வந்து பெருமையாக சொல்லிட்டு போகிறான். ஓகே, அடுத்த லைன் பாருங்கள். We walk down stinking lanes choked with garbage, past homes that remain hovels with crumbling walls, wobbly doors, no windows, crowded with the families of humans and animals coexisting in a primal state. அப்படியே நடந்து போகிறாங்க, ஆனிஸ் ஜங்கை கூப்பிட்டு போகிறான். அப்போ வந்து வி வாக் டவுன் ஸ்டிங்கிங் லைன்ஸ். ஸ்டிங்கிங்னா அப்படியே துர்நாற்றம் வீசக்கூடிய சந்து புந்துக்குள்ளெல்லாம் போய் அவங்க வீட்டுக்கு வழியில் போயிட்டுருக்கான். சோக்ட் வித் கார்பேஜ். அந்த லேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சோக்ட் அப்படின்னா டம்ப்டு, அப்படியே எல்லா பக்கமும் குப்பையாக இருக்குது. அங்கே வந்து ப்ராப்பரான இதெல்லாம் குப்பை தொட்டிகள் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா பக்கம் குப்பையாக கொட்டி கிடக்குறாங்க. அண்ட் பாஸ்ட் ஹோம்ஸ் தட் ரிமைன் ஹோவல்ஸ் வித் க்ரம்பிளிங் வால்ஸ். பாஸ்ட் ஹோம்ஸ், அதை கடந்து நிறைய ஹோம்ஸ் கடந்து போகிறாங்க முகேஷோட வீட்டுக்கு. அந்த வீடுகள்லாம் கடந்து போகும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹோவல்ஸ் வித் க்ரம்பிளிங் வால்ஸ். இப்போ அப்படியே சின்ன ஒரு இதாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு ரஃப்பாக கட்டியிருப்பாங்க இல்லையா, அதைத்தான் வந்து ஹோவல்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த தார்பாயி, இந்த தகரம் இதெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க இல்லையா, இந்த ஃப்ளக்ஸ் பேனர்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான வீடுகள். க்ரம்பிளிங் வால்ஸ் அப்படின்னா, க்ரம்பிளிங்னா அப்படியே இடிஞ்சு போன சுவர்கள். அடுத்தது வாப்லி டோர்ஸ். கதவுகள்லாம் வந்து வாப்லி அப்படின்னா ஷேக்கிங், அப்படியே ஸ்டெடியாக இல்லாமல் இப்படி தகரத்தில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ஆடிட்டே இருக்கக்கூடிய தகர கதவு, அந்த மாதிரி இருக்குது வாப்லி டோர்ஸு. தகர கதவு இல்லை, அது மரக்கதவு இருந்தாலும் அது வந்து அன்ஸ்டெடியாக இருக்கக்கூடிய கதவுகள். அண்ட் நோ விண்டோஸ், ஜன்னல்லாம் எதுவுமே கிடையாது. க்ரௌடட் வித் ஃபேமிலிஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். அப்படியே குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அது விலங்குகள் இருக்குது, ஆடு மாடும் வளர்த்திட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நாய் ஆடு இல்லையா, அது இருக்குது. இவங்க ஹியூமன் பீயிங்ஸும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா, கோ எக்ஸிஸ்டிங் இன் எ ப்ரைமல் ஸ்டேட். ப்ரைமல் ஸ்டேட் அப்படின்னா அந்த காலம், ஆதி காலம்னு சொல்கிறோம் இல்லையா. ப்ரைம்னாவே முன்னாடி, முந்தைய காலத்தில். ஓகே, ஆதி காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்கல்ல மனிதர்கள்லாம், வந்து ஆதிகால மனிதன் இருப்பா இல்லையா, எப்படி வாழ்ந்துருப்பாங்க கற்பனை பண்ணி பாருங்கள். அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் பாருங்கள். அடுத்தது, he stops at the door of one such house, bangs a wobbly iron door with his foot and pushes it open. அப்போது டக்குன்னு இப்போ வந்து முகேஷோடைய வீடு வந்துருச்சு. வந்த உடனே அந்த மாதிரியான ஒரு வீடு தான். அதை பேங்க்ஸ் எ வாப்லி அயன் டோர். பேங்க்ஸ் அப்படின்னா கிக்டு, அவன் வந்து காலில் எட்டி உதச்சி, அந்த வாப்லி அயன் டோர் ஒரு இரும்பு கதவு, அது அன்ஸ்டடியாக இருக்குது, அதை வந்து இப்படின்னு உதச்சி திறக்கிறான், காலில் உதச்சி. அண்ட் புஷஸ் இட் ஓப்பன், அப்படி தள்ளி திறக்கிறான். அடுத்து, வி என்டர் எ ஹாஃப் பில்ட் ஷேக். அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாதி கட்டப்பட்ட ஒரு ஷேக், ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு, அதுக்குள்ளே வந்துட்டு நுழையிறாங்க. இன் ஒன் பார்ட் ஆஃப் இட், thatched with dead grass, is a firewood stove over which sits a large vessel of sizzling spinach leaves. அப்போது அங்கே thatched with dead grass அப்படின்னா என்னது, அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, பனை ஓலை, தென்னை ஓலை, இதெல்லாம் வந்து அதே மாதிரி இங்கே டெட் கிராஸ், புட்கள் இருக்கு இல்லையா, அந்த
புல் இருக்கு இல்லையா, அந்த புல்லெல்லாம் காஞ்சி போன புல் சொல்லலாம், அதை வந்து நம்ம ஹேன்னு சொல்லலாம். இந்த காஞ்சி போன புல்லெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கூரை மேலே வந்து வேஞ்சிருக்காங்க. பேட்ச்டு அப்படின்னா அந்த கவர் பண்ணியிருக்காங்க, மேலே வந்து வேஞ்சிருக்காங்க. அங்கே இஸ் அ ஃபயர்வுட் ஸ்டவ், ஒரு விறகு அடுப்பு. ஓகே, ஒரு ஒரு விறகு அடுப்பில் வந்து ஒரு விறகு அடுப்பு ஸ்டவ் இருக்குது. அந்த ஸ்டவ் மேலே விச் சிட்ஸ் எ லார்ஜ் வெசல் ஆஃப் சிஸ்லிங் ஸ்பினாச் லீவ்ஸ், ஒரு பெரிய ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் ஸ்பினாச் லீவ்ஸ் போட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்க, சமைக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, அந்த விசிலிங் மாதிரி ஒரு சவுண்டு, அதுதான் சிஸ்லிங். ஸோ இது வந்து ஒரு ஆனமெட்டோபிக் வேர்டு. ஆனமெட்டோப்பியா அப்படின்னா சவுண்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான சவுண்டு வந்துட்டுருக்கு. அந்த கீரை வந்து வெந்துட்டு இருக்கும் பொழுது அப்படி அந்த சவுண்டு வருது. அடுத்து பாருங்கள், ஆன் தி கிரவுண்ட் இன் லார்ஜ் அலுமினியம் பிளேட்டர்ஸ் ஆர் மோர் சாப்டு வெஜிடபிள்ஸ். இப்போது தரையில் பெரிய ஒரு அலுமினியம் பிளேட்டு, ஓகே, பிளேட்டர்ஸ்னால் பிளேட்ஸு, அந்த பிளேட்ஸில் மோர் சாப்டு வெஜிடபிள்ஸ், நல்லா கட் பண்ணப்பட்ட வெஜிடபிள்ஸ் வந்து அங்கே இருக்குது. எ ஃப்ரைல் யங் உமன் இஸ் குக்கிங் த ஈவினிங் மீல் ஃபார் த ஹோல் ஃபேமிலி. ஃப்ரைல் யங் உமன், ஃப்ரைல் அப்படின்னா வீக்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ ஃப்ரைல்ட்டி அப்படின்னா வீக்னஸ்னு அர்த்தம். அப்போது அங்கே ஒரு ஒரு ரொம்ப வீக்கான ஒரு யங் உமன் வந்து என்ன பண்ணிட்டுருக்கா, குக்கிங் த ஈவினிங் மீல், ஈவினிங் டைமில் அந்த டின்னருக்காக வந்து சமைச்சிட்ருக்கா. ஃபார் த ஹோல் ஃபேமிலி, அந்த ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து அவள் வந்து சமைச்சிட்ருக்கா. த்ரூ ஐஸ் ஃபில்டு வித் ஸ்மோக் ஷீ ஸ்மைல். அப்படியே அவளுக்கு வந்து என்னது, அந்த விறகடுப்பில் புகையெல்லாம் வரும் இல்லையா, அந்த புகைக்கு நடுவுலையும் வந்து அவள் சிரிக்கிறான். இது வந்து அவங்களுடைய பாவர்ட்டியை காமிக்குது, சரிங்களா? புகைக்கு நடுவில் அவள் வந்து ஸ்மைல் பண்ணுறா. ஏன்னா ஆனிஸ் ஜங் வந்திருக்காங்க இல்லையா, அதனால். ஷீ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் முகேஷ் எல்டர் பிரதர். இப்போது முகேஷ் எல்டர் பிரதர் இருக்கா இல்லையா, முகேஷுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் தான் அந்த பொண்ணு, சரிங்களா? அப்போ என்ன ரிலேஷன்ஷிப்பு நல்லா பாருங்கள். முகேஷ்க்கு வந்து இவ வந்து சிஸ்டர் இன் லா. ஓகே, அடுத்தது பாருங்கள், நாட் மச் ஓல்டர் இன் இயர்ஸ். அந்த பொண்ணு வந்து எல்டர் பிரதருடைய ஒய்ஃபு தான், ஆனால் வந்து அந்தளவுக்கு ரொம்ப வயதானவங்க கிடையாது. ஷீ ஹாஸ் பிகன் டு கமாண்ட் ரெஸ்பெக்ட் ஆஸ் த பஹு, த டாட்டர் இன் லா ஆஃப் த ஹவுஸ், ஆல்ரெடி இன்சார்ஜ் ஆஃப் 3 men. ஓகே, இப்போ அவள் ரொம்ப பெரிய வயசான ஒரு பொண்ணெல்லாம் கிடையாது, ரொம்ப யங் உமன் தான். ஆனாலும் வந்து அவள் வந்து அவளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அந்த வீட்டில் இருக்குது. என்ன ரெஸ்பெக்ட் அப்படின்னா ஆஸ் த பஹு. பஹு அப்படின்னா டாட்டர் இன் லா அப்படின்னு அர்த்தம், மருமகள், அந்த வீட்டு மருமகள் அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் வந்து அவளுக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த வீட்டு மருமகாவை ஆல்ரெடி இன்சார்ஜ் ஆஃப், அந்த பொண்ணு தான் 3, அந்த குடும்பத்தில் 3 ஆண்கள் இருக்காங்க. அந்த 3 ஆண்களுக்கும் வந்து அவள் தான் இன்சார்ஜ். அதாவது சமைச்சு கொடுக்குறது, சாப்பாடு செஞ்சு, இதை துணியை துவைச்சி கொடுக்குறது, வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிறது, எல்லாத்துக்குமே அவள் தான் இன்சார்ஜ். யார் யார் அந்த 3 men பாருங்கள், ஹர் ஹஸ்பண்ட் முகேஷ் அண்ட் தேர் ஃபாதர் இல்லையா, அந்த பொண்ணோட மாமனார், அதாவது முகேஷுடைய அப்பா, முகேஷுடைய எல்டர் பிரதர், இந்த 3 பேரும் வந்து 3 men, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், when the older man enters she gently withdraws behind the broken wall and brings her veil closer to her face. அப்போது when the older man enters, அந்த ஃபாதர் இன் லா மாமனார் வந்து எப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலுமே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஜென்ட்லி, ரொம்ப மெதுவாக சாஃப்டாக அந்த புரோக்கன் வால் உள்ளுக்குள்ளேயே, அந்த வீட்டுக்குள்ளே பார்ட்டிஷனாக பிரிச்சுருப்பாங்க இல்லையா, அந்த புரோக்கன் வாலுக்கு பின்னாடி போய் அவன் நின்றுட்டு பிரிங்ஸ் ஹர் வெயில். வெயில் அப்படின்னா எ கிளாத் டு கவர், இந்த அவங்க தலையெல்லாம் மறைப்பாங்க இல்லையா, தலையை மறைச்சிப்பாங்க. அந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து தலையை மறைப்பாங்களா, அந்த மாதிரி வந்து அவள் க்ளோசர் டு ஹர் ஃபேஸ், அந்த தலையை மறைச்சி ஃபேஸும் கொஞ்சம் லைட்டாக கவர் ஆகிற அளவுக்கு மறைச்சிக்கிறான். இது வந்து அவங்களுடைய ட்ரெடிஷன். அடுத்த லைன் பாருங்கள், as custom demands. கஸ்டம் அப்படின்னா வழக்கம், ஓகேங்களா? வழக்கம், நம்ம மாமூல்னு சொல்கிறோம் இல்லையா, அது as custom demands daughters in law must veil their faces before male elders. அதாவது அவங்களுடைய ட்ரெடிஷன் என்னென்னா, எந்த ஒரு மேல் எல்டர்ஸ் வந்து வந்தாலும் சரி, ஆண்கள் வந்து மூத்தவர்கள் வந்தாலும் சரி, மருமகள்கள் எப்போவுமே அவங்களுடைய முகத்தை வந்து துணியால் வந்து மறைச்சிக்குவாங்களாம். ஓகே, அது வந்து அவங்களுடைய ட்ரெடிஷன். இன் திஸ் கேஸ் தி எல்டர் இஸ் அன் இம்பவரிஷ்டு பேங்கிள் மேக்கர். இதில் பார்த்தோன்னா அந்த முகேஷோடைய அப்பா இருக்கார்ல, அவர் வந்து இம்பவரிஷ்டு, வெரி வெரி புவர் பேங்கிள் மேக்கர். புவர் பேங்கிள் மேக்கர் அப்படின்னா நாட் இன் மேக்கிங் பேங்கிள்ஸ், ஓகேங்களா? அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பேங்கிள் மேக்கர். ஓகே, அடுத்து பாருங்கள், டெஸ்பைட் லாங் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் லேபர், first as a tailor, then a bangle maker, he has failed to renovate a house
சென்ட் ஹிஸ் 2 sons to school. சரி பாருங்கள், முதல்ல வந்து அவர் ரொம்ப வருஷமாக டிஸ்பைட் லாங் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் லேபர், ரொம்ப வருஷமாக வந்து கடினமான உழைத்த போதிலும் கூட ஃபஸ்ட்டு என்னவாக இருந்தார் அப்படின்னா, அவர் டெய்லராக இருந்திருக்காரு. தென் எ பேங்கிள் மேக்கர், அதுக்கப்புறம் பேங்கிள் மேக்கராக இருக்கார். ஹி ஹாஸ் ஃபெயில் டு ரினோவேட் எ ஹவுஸ். அவர் ஒரு வீட்டை கூட வந்து நல்லா பராமரித்து நல்லபடியாக வச்சுருக்கிறதுக்கு வந்து அவர் தவறிட்டார். ஓகே, அதனால் முடியல. ஏன்னு கேட்டால் அவர் வந்து ரொம்ப புவர். சென்ட் ஹிஸ் 2 sons to school. அவர் என்ன பண்ணார், 2 பசங்க முகேஷோட அண்ணனையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனாராம். ஆல் ஹி ஹாஸ் மேனேஜ் டு டூ இஸ் டீச் தம் வாட் ஹீ நோஸ் தி ஆர்ட் ஆஃப் மேக்கிங் பேங்கிள்ஸ். அது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சார் அப்படின்னா நம்மளை மாதிரி ஸ்கூல் இல்லை, நம்மளை மாதிரி போய் புத்தக கல்வி படிக்கிறது கிடையாது. சரிங்களா? இங்கே என்னென்னா பேங்கிள் மேக்கிங், அந்த ஆர்ட் ஆஃப் மேக்கிங் பேங்கிள்ஸ், எப்படி வளையல்கள் தயாரிக்குங்கிறத அந்த கலையை தான் வந்து அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். இட் இஸ் ஹிஸ் கரம், ஹிஸ் டெஸ்டினி, சேஸ் முகேஷ் கிராண்ட்மதர் who has watched her own husband go blind with the dust from polishing the glass of bangles. இப்போ முகேஷோடைய பாட்டி, ஓகே, முகேஷோட பாட்டி அப்படின்னா யார்? முகேஷோட அப்பாவுடைய அம்மா. அவங்க பேசுகிறாங்க என்னென்னா, இட் இஸ் ஹிஸ் கரம், ஹிஸ் டெஸ்டினி, இது வந்து அவனுடைய விதிங்க. ஏன்னா அவருடைய விதி, யாருடைய விதின்னு பின்னாடி பார்ப்போம். இப்போ கரம் அப்படின்னா வந்து ஒரு ஹிந்தி வேர்டு, அது அப்படின்னா டெஸ்டினின்னு அர்த்தம், விதி. சேஸ் முகேஷ் கிராண்ட்மதர் இதை சொல்கிறாங்க. ஹூ ஹாஸ் வாட்ச்ட் ஹர் ஓன் ஹஸ்பண்ட் கோ பிளைண்ட் வித் டஸ்ட் ஃப்ரம் பாலிஷிங் த கிளாஸ் ஆஃப் பேங்கிள்ஸ். அவங்க தன்னுடைய ஹஸ்பண்டு ஒரு தடவை பேங்கிள்ஸுக்கு எல்லாமே அந்த கிளாஸ் பேங்கிள் இருக்கு இல்லையா, கண்ணாடி வளையல்கள் இருக்கு இல்லையா, அந்த வளையலுக்கு வந்து பாலிஷிங் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த இது ஆகி என்னாச்சுன்னா அவங்க கண் பார்வையே இழந்து குருடாயிட்டாராம். சரிங்களா? விஷுவலி சேலஞ்சடாக ஆகிடுனதை வந்து அவங்க கண் கூட பார்த்துருக்காங்களாம். அடுத்த லைன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைனு. கேன் ய காட் கிவன் லினியேஜ் எவர் பி புரோக்கன்? ஷீ இம்ப்ளைஸ். கேன் ய காட் கிவன் லினியேஜ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல என்னென்னா, இப்போ இது கடவுள் கொடுத்த ஒரு தொழில் இது. அதாவது த பிஸ்னஸ் which is carried through generation after generation. அதுதான் வந்துட்டு அதோட மீனிங். பரம்பரையாக தொழில் செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு அதுதான் தெரியும். அதுதான் காட் கிவன் லினியேஜ். ஓகேங்களா? அது எவர் பி புரோக்கன், அதை நம்ம பிரேக் பண்ண முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? விதி. பேங்கிள் மேக்கராக பிறந்துட்டாங்க, கடைசி வரைக்கும் லைஃப் லாங் வந்து அவங்களுடைய விதியை வந்து பேங்கிள் மேக்கராகவே தான் வாழ்ந்து சாகணுங்கிறது விதி. அதை நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது, born in the caste of bangle makers, they have seen nothing but bangles. அதாவது இந்த பேங்கிள் மேக்கர்ஸுங்கிற அந்த ஜாதியில் வந்து பிறந்ததால் they have seen nothing, அவங்க வேறு எதுவுமே பார்த்ததில்ல பட் பேங்கிள்ஸை தவிர வேறு எதுவுமே பார்த்ததில்ல. அந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், இந்த ஹவுஸ், இந்த யார்ட், இன் எவ்ரி அதர் ஹவுஸ், எவ்ரி அதர் யார்ட், எவ்ரி ஸ்ட்ரீட் இன் ஃபிரோசாபாத். அதாவது அந்த டேபிள் மேட் விளம்பரத்தில் அண்ணாச்சி சொல்லுவார் இல்லையா, பக்கத்து வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எதிர்த்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏன் உங்கள் வீட்டில் இல்லையா, உடனே வாங்குங்க டேபிள் மேட்டுங்கிற மாதிரி. வீட்டில் இருக்குது, அந்த காலி இடத்துல இருக்குது, சரிங்களா, வாசப்படியில் இருக்குது. இன் எவ்ரி அதர் ஹவுஸ், பக்கத்து வீட்லேயும் எல்லா வீட்லேயும் இருக்குது. எவ்ரி அதர் யார்டு, எவ்ரி ஸ்ட்ரீட்டு, எல்லா தெருக்கள்லையும், ஃபிரோசாபாத்தில் எந்த தெருவு, எந்த வீடு, எந்த சந்து இல்லையா, முட்டு சந்து, எல்லாத்துலேயும் வந்து பேங்கிள்ஸ் தான் இருக்கான். அடுத்து பாருங்கள், ஸ்பைரல்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ். அப்படியே ஸ்பைரல்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் அப்படின்னா அந்த பேங்கிள்ஸை வந்து அப்படியே ஸ்பைரல் மாதிரி சுருட்டி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அது என்னென்ன கலர்ஸ்னு பாருங்கள். சன்னி கோல்டு, சன்னினா பிரைட் அப்படின்னு அர்த்தம். பிரைட் கோல்டு பேல் எல்லோன்னு சொல்கிறோமே, அந்த கலரில் இருக்கக்கூடியது சன்னி கோல்டு. பேடி க்ரீன், அதாவது அரிசி இருக்கு இல்லையா, நெல்லை பச்சை கலரில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த கலரில் வளையல். ராயல் ப்ளூ, பிங்க் கலரில், பர்பிள். அப்புறம் எவ்ரி கலர் பார்ன் அவுட் ஆஃப் த 7 கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ. அப்படியே அந்த ரெயின்போவில் வந்து பார்த்திங்கன்னா 7 கலர்ஸ் இருக்குது. அந்த 7 கலர்ஸை நம்ம பிளெண்ட் பண்ணி பல கலர்ஸ் கொண்டு வரலாம் இல்லைங்களா. 7 கலர் தான், ஆனால் அதை வச்சு எத்தனையோ ஷேடு நம்ம கொண்டு வர முடியும். அத்தனை கலர்லேயும் வந்து வெரைட்டிஸான கலர்களில் வந்து வண்ணங்களில் வந்து அந்த பேங்கிள்ஸ் இருக்கான்.
அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். லை இன் மவுண்ட்ஸ் இன் unkempt yards or piled on four-wheeled handcarts pushed by young men along the narrow lanes of the shanty town. அதாவது இந்த லை இன் மவுண்ட்ஸ் இன் unkempt yards, அப்படியே அப்படி மலை மாதிரி குமிஞ்சிருக்கான். அந்த வளையல்கள் வந்து அப்படி மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. இன் unkempt yards. unkempt அப்படின்னா நாட் டேக்கன் கேர். அதாவது இப்போ நாம் பாருங்களேன், இப்போ நாட்டு சர்க்கரை இருக்குது. அந்த நாட்டு சர்க்கரை நம்ம போய் கடையில் போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அப்படியே கௌரவமாக ஒரு பாக்கெட்டில் வாங்கிட்டு அப்படியே ஜிபே ஃபோன்பே மூலமாக கியூஆர் கோடில் பணம் அனுப்பிச்சிட்டு அந்த இதை வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த நாட்டு சர்க்கரை தயாரிக்கிற இடத்துக்கு போய் பாருங்களேன், ஒரு கொப்பரை இருக்கும், பெரிய கொப்பரை இருக்கும். அந்த கொப்பரையில் அந்த நாட்டு சர்க்கரை வந்து கண்டுக்காமல் அப்படியே கிடக்கும், அது பேசாமல் கிடக்கும். சரிங்களா? ஏன்னா அது தயாரிக்கிற இடம், அந்த தயாரிக்கிற இடத்துல வந்து அப்படி கேர் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அது மாதிரி தான் unkempt yards, அப்படியே எல்லா பக்கம் வளையல்களாக கொட்டி கிடக்குது. ஆனால் அதே வளையல்கள் வந்து அப்படியே இப்போ ஃபினிஷிங் ஆகி கொண்டு வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி நம்ம போய் கடைக்கு போய் வளையல் வாங்கணும்னா அது எவ்வளோ கேரோடு எட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே உடஞ்சி போயிடாமல் அப்படி கேரோடு எட்டு வந்து இப்படி அழகாக எடுத்து காமிப்பாங்க. அதை வந்து வாங்குறவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து ஜென்டிலாக அப்படி ரொம்ப ஸ்மூத்தாக அது ஹேண்டில் பண்ணி, ஐயோ அழகாக இருக்குது, இந்த வளையல் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் தயாரிக்கிற இடத்துல அப்படிலாம் கிடையாதுங்க. சரிங்களா? அதுதான் unkemptனா நாட் டேக்கன் கேர் அப்படின்னு தான். ஆர் பைல்ட் ஆன் ஃபோர்-வீல்டு ஹேண்ட்கார்ட்ஸ், அது 4 சக்கர தள்ளுவண்டி இருக்கு இல்லையா, ஹேண்ட்கார்ட்ஸ், அதில் வந்து குமிச்சு வச்சு அதை புஷ்டு பை யங் மென் அலாங் த நேரோ லேன்ஸ் ஆஃப் த ஷாண்டி டவுன். அதை வந்து அப்படியே அது யங் மென்லாம் வந்து அந்த தள்ளுவண்டியில் அதை வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. எப்படின்னா அலாங் த நேரோ லேன்ஸ் ஆஃப் த ஷாண்டி டவுன். இந்த ஷாண்டி அப்படின்னா ரஃப்லி பில்ட் ஹவுசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதைத்தான் வந்து ஷாண்டி டவுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த டவுன் விச் இஸ் ஃபுல் ஆஃப் ரஃப்லி பில்ட் ஹவுசஸ், அதை தான் ஷாண்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து அப்படி தள்ளிட்டு போகிறாங்களாம். And in dark hutments next to lines of flames of flickering oil lamps sit boys and girls with their fathers and mothers welding pieces of colored glass into circles of bangles. அதாவது அந்த இருட்டான இருக்கக்கூடிய அந்த குடிசைகளில், அது ஒரு குடிசை தொழில். சரிங்களா? வளையல் தயாரிக்கிறது அங்கே வந்து ஃபிரோசாபாத்தில் குடிசை தொழில். அந்த குடிசைகளில் அப்படியே லைனாக நெக்ஸ்ட் டு லைன்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃப்ளிக்கரிங் ஆயில் லேம்ப்ஸ், அப்படியே வரிசையாக லேம்ப்ஸ் இருக்கும், ஆயில் லேம்ப்ஸு. சரிங்களா? விளக்கு இருக்கும் இல்லையா, ஆயில் விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கு வந்து ஃப்ளிக்கரிங் அப்படின்னா அந்த 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 விளக்கில் வந்து தீ நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும் இல்லையா, அந்த வெளிச்சம் வந்து எரிஞ்சிட்ருக்கும் இல்லையா, அது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். ஃப்ளிக்கரிங், அன்ஸ்டடி. சரிங்களா? கொஞ்சம் வேகமாக எரியும், அதுக்கப்புறம் அணைஞ்சு போகிற மாதிரி போகும், அதுக்கப்புறம் நல்லா எரியும், அதுதான் ஃப்ளிக்கரிங். சரிங்களா? ஃப்ளிக்கரிங் ஆயில் லேம்ப்ஸில் வச்சுக்கிட்டு சிட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வித் தேயர் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ், அப்படியே பசங்களும் பொண்ணுங்களும் அவங்களுடைய அப்பா அம்மாவோட அப்படியே பக்கமாக உட்காந்து எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வெல்டிங் பீசஸ் ஆஃப் கலர்டு கிளாஸ் இன்டு சர்க்கிள்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ். அந்த வளையலில் அந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா வெல்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த வெல்டிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. Their eyes are more adjusted to the dark than to the light outside. பாருங்கள், அவங்களுடைய கண்கள் இருட்டுக்குள்ளேயே அந்த வேலை செஞ்சு என்னாச்சு அப்படின்னா, அவங்களுடைய கண்கள் வந்து அந்த டார்க்னஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனால் தேன் டு த லைட் அவுட் சைட், அப்படி இருந்துட்டு வெளியே வந்தாங்கன்னு வச்சுங்களேன், சாதாரண ஒரு சூரிய வெளிச்சம் வந்து பட்டுச்சுன்னா அவங்களுக்கு கண் கூசும். அப்படியே எப்படி இந்த படையப்பா படத்தில் 18 வருஷம் கழித்து நீலாம்பரி வந்து வெளியே வரும்போது அப்படியே கண்ணு கூசிட்டு இல்லையா, கண்ணு கூசும்போது அப்படியே உடனே கிளாஸ் வாங்கி அப்படி ஸ்டைலாக போடுவாங்களா ரம்யா கிருஷ்ணன், அது மாதிரி கண்ணுக்கு அந்த லைட்டுக்கு கூட அட்ஜஸ்ட் ஆகலை. ஏன்னா அவங்க டார்க்னஸ்க்கே வந்து அவங்க கண்கள் வந்து பழகிடுச்சான். அடுத்த லைன் பாருங்கள். தட் இஸ் வை தே ஆஃபன் எண்ட் அப் லூசிங் தேயர் ஐசைட் பிஃபோர் தே பிகம் அடல்ட்ஸ். அதனால தான் என்ன ஆகுது, அவங்க வந்து அடல்ட்ஸு அந்த அடல்ட்ஹுட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அடல்ட்ஸ்னால் என்ன, 18 வயசு நிரம்பியவங்களை தான் நம்ம அடல்ட்னு சொல்கிறோம். அந்த 18 வயசு நிரம்புறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுது, அவங்களுடைய கண்களுடைய பார்வை திறனை வந்து அவங்க இழந்துடுறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து முகேஷோடைய ஸ்டோரி. அடுத்தது சவிதா அப்படிங்கிற அவங்களும் வந்து அந்த பொண்ணு ஒரு பேங்கிள் மேக்கர் தான், அந்த பொண்ணு ஒரு சைல்டு லேபரர் தான். அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.
இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதை வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.